அவர்தான் பாதுகாப்பே இல்லாம உட்கார்ந்துருக்காரு கோமணத்தோட. அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? கோமணத்துக்காக பாதுகாப்பு வேணும்ல. ஒரு காமெடியோட உச்சகட்டத்துக்கு போறீங்க. இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்காங்க சார். இந்த திருவிழாவில என்னுடைய பெண்கள் மட்டும் வந்து உட்கார்ந்தா சார் இந்த சபைக்கு கெத்து. ஆண்கள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, சுத்தி ஆண்கள் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் சார்? ஏன் அப்படின்னா தான் அவங்கவுங்க ஃபிகர் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெளிவா தெரியும். ஆண்கள் ஏன் நிக்கிறாங்க தெரியுமா? பூரா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தையல் பிரிஞ்சு வரும்ன்றதா நிக்கிறேன். ஏமா இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல சார், இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஐஸ் விக்கிறவர் குளிர குளிர பேசுவார், பெர்ஃபியூம் கடைக்காரர் மணக்க மணக்க பேசுவார், பூக்கடைக்காரர் வார்த்தையை அளந்து பேசுவார், நம்ம போட்டோகிராஃபர் அண்ணன் டெவலப் பண்ணி பேசுவார். இவரா? ஆமா, அவரே இன்னும் டெவலப் ஆகாம தான் இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதே கேமரா தான் இன்னும் வச்சிருக்காரு. அவங்க ஆள்கிட்ட பேசுவார் சார். கச்சாப்பு கடைக்காரர் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அலப்பறையா தான் பேசுவாங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள். நாங்க தான் சார். பாத்தீங்களா, செட்டு சேர்ந்துட்டோம் நாங்கெல்லாம். அந்த ஒரு அம்மா கைதட்டு நினைச்சேன், வயசான பாட்டி கைதட்டல, குளிருக்கு அதா போய் கைதட்டி இருப்போம். அப்படி உண்மையிலேயே சொல்றேன், நாங்க பேசுறது ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார்? நைட் மிட் நைட் 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு போன் வருது. நான் பின்னாடி ஒரு தனி கைதட்டல் வருது. அவன் தம்பிக்கு வரும்போது நான் 5000 ஜிபேல மாத்திட்டேன். உங்க பேமெண்ட் 5000 வருது, அதை கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? கண்டினியூவா தட்டிக்கிட்டே இருக்கு தம்பின்னு சொல்லிட்டேன். ஐயோ, அதுல அஜய் பாடும்போது நான் சார் அப்படி சொல்லாதீங்க சார். நாங்க வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். பாத்தீங்களா தம்பிகளா? பெண்கள் அவங்க வலது கால எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. ஆமா சார், அதிர்ஷ்டம் மட்டும் வந்துச்சு. எங்களுக்கு சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு. 2 மாசம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்து அள்ளி போயிடுச்சு. இதான் நடக்குது. நம்ம கோபத்துல அவங்களே எப்பயாவது ஒரு வார்த்தை பேசிடுவோம். என்ன பேசுவோம்? நட்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு அந்த சார் இதெல்லாம் என்ன எங்க இந்த ஜோக்கு எங்க இருந்து சொன்னீங்க சார்? உருண்டு உருண்டு சிரிக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்குதே எனக்கு பெரிய விஷயம் சார். அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலே நீ பெண்கள் தாங்க. சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 1 நாள் 2 நாள் இல்ல 286 நாட்கள் விண்வெளிக்கு போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்க. அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தள்ளி கொடுக்குறாங்க சார். நீ பெண்கள் நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசாவுக்கு போறோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க பேசுற ஒரு விஷயம் நீங்க சரியா சொல்லல. என்ன? சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை பாராட்டுறீங்க, பேப்பர்ல போடுறீங்க, டிவில போடுறீங்க. கூட ஒரு 3 ஆம்பளை பை வவா குஞ்சு மாதிரி போனாங்க. எவனாவது பேப்பர்ல போட்டீங்களா சார்? அவர் பேர் வில் மோர். கடைசியில் பால் ஊத்திட்டு போயிட்டீங்களே. அவரும் கூட ஒரு போடலாம்ல சார் ஒரு பேப்பர்ல? கூட சென்றார் வில் மோர். பாவம், பால் கூட குடிக்காம இருந்தாங்க. இருந்தாலும் சொல்றேன், அன்னபாரதி அவர்கள் உங்க ஊருக்காரங்க தான், கோயில்பட்டி. கிட்டத்தட்ட இந்த வயசுலே 53 வெளிநாடுகள் நன்றி 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 போகலாம் நினைச்சாங்க, ஒரு வேலும் கூப்பிடல. நீங்க கலந்த படையில கூப்பிட்ட மாதிரியே எங்களுக்கு. ஆனால் 3 நாடு, செட்டிநாடு, ராமநாடு, ஒரத்த நாடு, நிஜமாவே 3 தமிழ்நாடு. ஆனா அது முக்கியம் கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா சேலத்துல அவங்க பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே அந்த ஆர்கனைசர் சங்குன்னு பூச்சி மேடைக்கு வந்து இந்த அம்மாவுக்கு அரப்போன் மோதிர மேடையிலே எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு. இது மாதிரி பல சன்மானங்கள், அவமானங்கள். எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா சார்? தூத்துக்குடியில மருந்து குடிச்சதான் மிச்சம். தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சுட்டு மேடை விட்டு கீழே இறங்கல சார். 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடிட்டாங்க. பாத்து அவங்க பேச்சுதான். என் தம்பி வந்து அவனை நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பாருங்க, அந்த அக்கா இப்பவே செயினை கழட்டிட்டு இருக்கு எனக்கு கொடுக்கறதுக்காக. அது ரொம்ப முக்கியம் இல்ல, இதெல்லாம் நாங்க நகைச்சுக்காக சொல்றோம். அப்படி தேங்க்யூ. போன வாரம் சென்னையில கலைவாணி ஒருத்தன் ஈருபெண்ணெல்லாம் டிராபிக் இல்லாம ரோட்ல ஹைவேஸ்ல போறது தம்பி. பாத்தீங்களா சார்? பெரிய ஒரு 60 வயசுக்காரர் பேசுற என்ன பேசுறாரு? என்ன? அதெல்லாம் அந்த காலமே அப்படிதான். எந்த காலமே அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன பழச ஏன் பெருசா பேசுறாங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா நெழு 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 தரையில வந்து விழுந்துருக்கு. இன்னைக்கு விழுது, தனியா விழுது தொப்பு. ஏமா கீழே நேரம் வாங்கிட்டு நொச நொசன்னு அரிக்குது கழுத. இதுக்கு அதிகமா சிரிக்கிறாங்க, என்ன அர்த்தம்? அதான் உண்மைதான். ஆனா அதை சொல்றோம். இது மட்டுமா? இன்னைக்கு வந்து 50,000 பெண்கள் இந்த சபைக்கு வந்திருக்காங்கன்னா உங்களை அத்தனை பேர் தலை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே விடணும். கொலையே நடந்தா கூட
சன்னல் திறந்தா பார்ப்பான். என்னாச்சு மாறி வந்து போயிட்டாரா கதை போட்டுக்கடி. அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள், இன்னைக்கு பெண்கள் பின்னால சன்னல். சாக்கெட்டு சன்னல் ஏணி பொடி நல்ல பொடி வச்சு ஒரு அம்மா ஆசாரி போட்டு நெசத்துல ரீப்பரை பறிச்சு விட்டுருச்சு. வீட்டுக்கார உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாத்தியா, அது முடிஞ்சு 2 கயிறவரை கட்டி தொங்க விட்டு போகுது. அது நாட்டு சார். அது போல ஒரு குண்டவரை கட்டி தொங்க விட்டு இந்த அம்மா ஓடி போய் பஸ்ல சட்டாண்டு கண்ட்ராக்ட் கண்ணில் அடிச்சு ஐயோயோட்டு விழுந்தேன். 6 மாசம் பாவம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் நாங்க மேக்கப் போடுறோம், இந்த மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் யாரை பார்க்கும் தெரியுமா சார்? யாரை பார்க்கும்? அவ கட்டின பொண்டாட்டிய மட்டும் தாங்க பார்க்கும். ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் மகன் அடுத்த அவ சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். இப்ப நீங்க தட்டுங்க நல்ல ஜோரா. அந்த கைது எது மேஜிக் நடத்த போறாமா? சார் ஜோக் அடிச்சு அவங்கள தட்ட போறாங்க. மனைவிக்கு தமிழ்ல தாரம் அப்படினு ஒரு பேர். என்ன அர்த்தம்? குடும்பத்துக்காக நாங்க அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், 2 பிள்ளை குட்டியை பெத்து தாரோம், புருஷன் கேட்டா அப்படின்னு 2 முத்தத்தை தாரோம். முத்தத்தை விட தெருவில் ஏதாங்க அவன் எங்க உட்காந்துருக்கேன் சேர போட்டு. சார் இதெல்லாம் விஷயம் கிடையாது சார். நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன சார் எத்தனை விசேஷம் வச்சிருக்கோம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது. சொல்லுங்க சார். அங்கிட்டு ஒரு சவுண்ட் வருதா? சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கப்பா. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு சார். அப்படி யார் நினைக்கிறீங்க? கிடையாது. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கொம்புன்னு வெளியே வந்து அவனே கட்ட போய் அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருக்கான். பட் தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. கை கட்டுறவங்க பூரா ஆல்ரெடி தாலி கட்ட கோஷ்டிதான். என்ன சார் போய் பேசாதீங்க. நானா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார்? ஒரு நிமிஷம் நம்ம இருக்க கூடாது. என்னங்க மயில் இவங்களா அவங்க அப்பா? இதெல்லாம் கதையா சார்? உண்மையிலே தாய் குழந்தை உங்களை பேச வேண்டியது நானு. என்ன 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. உங்க அப்பாவே? ஆமா. ஏன்? அப்புறம் புலி வளர்த்தா வீட்டுல இதுக்கு மட்டும் ஆன் தட்டுவீங்களா? ஏன் தட்டுறாங்க தெரியுமா? ஊரா புலி குழம்பு சாப்பிட்டு வந்திருக்காங்க. சரி ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிரும். கேளுங்க சார். அம்மா முன்னுக்கு உட்காந்துருக்கம்மா, என்ன ஒர்க் பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். விடுங்க பகுத்தல் மிஞ்சி ப்ராப்ளம். அவங்க என்ன? அவங்க 50,000 பேருக்கு இடத்துல 5 பேர்ட்டு தான் கேட்டேன். என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. யாராவது ஒரு ஆளு என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கீங்க சொன்னீங்களா? சும்மா கை தட்டேன். ரொம்ப தூரம் வந்திருக்கேனே. இருமா உங்களை முடிச்சுக்கிறேன். நானே வகுத்தறிச்சு உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டு நாங்கள் வளவன்னு பேச மாட்டோம். டக்குன்னு முடிக்க போறோம். உங்களை ஆண்கள் சார்பா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இதே என்னுடைய மனைவி தான், எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவியா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளை கைதுக்கு. என்னப்பா இவ்வளவு கலந்த பணையில இவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. 4 பேர் கைதுக்கு இருக்காங்கல்ல, அந்த 4 பேருக்கு காது இருக்காரு. பின்னாடி ஒருத்தர் 2 கை தூக்குனாரு. அது 2 சம்சார். அதை நீங்க பேசக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். சரி, இதே மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வரணும் போது யாரும் கை தூக்கல? பெண்கள் கிட்ட ஒரு ஆள் தூக்குனாரு. ஆமா, அவர் தான் தூக்கிருக்காரு. பாக்குறேன் பக்கத்துல சம்சார். 2 பேர் கணவன் மனைவி இருக்கிறீங்கல்ல, ஏன் குடும்பத்துல இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தா கை தூங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்ல. அதுக்கு சண்டை வந்துச்சு. நீங்க கூடிய இன்ன வரைக்கும் சண்டை வராத குடும்பத்துல சண்டை வரும். அழகா சிரிச்சை சார். ஆனா ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்னு சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க குடும்பத்துல சண்டையே வராது. சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. யாரெல்லாம் குடும்பத்துக்குள்ள சண்டை வரும்போது கணவன்மார்கள் நல்லா கேட்டுக்கோங்க, உங்க மனைவிய 8 செகண்ட் அதாவது 8 நொடி கட்டி பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்போ ஒரு ஆய்வறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இந்த அண்ணல 8 நேரம் கட்டி பிடிச்சாங்க. எழுத்து விட்டுக்காரு 60 வந்துட்டான். அப்புறம் அவன் சம்சாரத்தை கட்டி பிடிச்சான். நீ பாயிண்ட மாத்தி சொன்னா சிக்கலாகி போயிடும். அவர் என்ன அவர் வாட்டுக்கு பேசாம இருக்கிற 8 செகண்ட் 9 செகண்ட் இந்த வேட்டி வரைஞ்சிட்டு கிளம்பிட்டார். இல்ல சார், எங்கடி இருக்கு அப்படின்னு மனைவி எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? அதாவது ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க, உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிறானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துறானே, சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கை தட்டணும் சார். ஆண்கள் தட்டி பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட. இங்க இருக்கிற 1.5 லட்சம் ஆண்கள் நாங்க சேர்ந்தா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எல்லாம் தொட முடியாது. ஆனா உண்மையிலே இவ்வளவு காமெடியா பேசினாங்களா சார்? ஆமா சார். இவங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு சார். Thank you sir. யாரு எப்ப எந்த நேரம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க.
தேங்க் யூ so much. அப்பதான் ஜென்மத்துக்கு அவன் வீட்டை பக்கம் வர மாட்டான். டீயை குடிச்சா விக்குன்னு கையை உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸ் போவேன். ஐயா அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னவாரி வீட்டுல எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுல என்ன காரணம்? கிண்டல் பண்றதுக்காக சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களா சார்? இப்படி சொல்லி ஒரு பேரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. சிலர் அப்படித்தான் யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. ஆமா சார். சாப்பாடு சாப்பிட்டு எங்க ஆண்கள் என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்சு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? வாவ் அப்படி சொல்லணும்ல. உங்க கிட்னி கீழே விழுந்துருச்சு சார். ஆனா எல்லாரும் ஆம்பளை சாப்பிட்டு என்ன சொல்றான்? வாவ் அடி. இதெல்லாம் உண்மையில நல்லா சிரிப்பாங்க. நீங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு இப்படி. இல்ல நானே நல்லா சமைப்பேன் சார். சரி சரி. பிக் பாஸ் வீட்ல கூட நான் போய் சமைச்சேன். எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கக்கா? அதை பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய அன்புடன் என்ன பாருங்க, யூடியூப் சேனலை பாருங்க. நொறுக்கி கிடப்பீங்க. நல்லா சமைக்க ஆரம்பிச்சா மணக்கும் சார். ஏன்னா பெர்ஃபியூம் அடிப்பாங்க சாம்பார் மேல. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? நாக்களே நிக்குது பாரதியும் பாரு. 110 வயசு சரி பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்க அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தா வெறித்தனமா சிரிக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தா மாத்திக்கு. ஏன்னா என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க பார்த்தோம் ரொம்ப அழகா மகிழ்ந்தீங்க. இப்ப முடிச்சுக்கலாமா மேடம்? டைம் அவங்களா நம்மளுடைய நகைச்சுவையில உறைஞ்சு போயிருக்காங்க சார். ஆமா உறைஞ்சு போயிருப்பாங்க. அப்புறமேல தான் உண்மையிலே சொல்றேன் சார், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. இசையோடையும் நகைச்சுவையோடையும் பயணம் செய்யறாளுக்கு சார், இசையோடையும் நகைச்சுவையோடும் பயணம் செய்யறாளுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். தயவுசெய்து அதுக்காகத்தான் மேடகோர் நாங்கள் சிரிங்க சொல்றோம். அதுக்காக இப்போ உங்க சுகர் லெவலை செக் பண்ணி பாருங்க. 400 இருந்துச்சுன்னா எங்க பேச்சு முடிகிறப்ப 110 குறைஞ்சிருக்கும். எப்படி? எனக்கு 110 இருக்குது, 580க்கு கூடி இருக்கும். உங்களை சிரிங்க உங்க காலில் விழுந்து கதறி சார். அன்னைக்கெல்லாம் 500 ரூபாய் சைக்கிள் 5 பேர் போடணும். வெறும் 500 ரூபாய் சைக்கிள் 5 பேர் போடணும். இன்னைக்கு 4,40,000 ரூபாய் அந்த டூலர். டயர் இருக்கு, டேங்க் இருக்கு, லைட் இருக்கு, உட்கார்றவங்க இடம் கூட மாமிச்சிருச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸி. இன்னொரு நாங்க சிரிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய கைத்தட்டல் நான் வாங்கி காமிக்கிறேன். பெண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். எல்லாரும் கைத்தட்டல். இப்போ இவங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இப்போ இந்த நகைக்கடை கூடவே கடை மூடிட்டா சரி. தாத்தா கைத்தட்டல் கொடுக்குறாரு. தாத்தா என்ன அவங்க ஆத்தாவே கை தட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நான் தான் அழகு நீங்கள இந்த கூட்டத்திலே கேட்போம். நான் தான் அழகுன்ற ஒரு உள்ள கை தூக்குங்க. தூக்குங்கக்கா, தைரியமா தூக்குங்கக்கா. எப்படி தூக்குவாங்க? அங்க ஒரு ஆம்பளை தூக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? இப்படி தாங்க ஒரே பித்து புடிச்சு போய் கிடக்காருங்க 3 வருஷமா அவர். ஏன் யாருமே தூக்கல தெரியுமா? ஏன் தூக்கல? நான் தான் அழகுன்னு கை தூக்குனா நான் ஆதார் கார்டு போட்டோவை காமிமான்னு கேட்பேன். என்னாங்க கண்ணு கன்னியாகுமரியில் இருக்கும், வாய் வத்தலுக்குள்ள கிடக்கும், மூக்கு மூணா பிஞ்சு கிடக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பெண்கள் நாங்க தான் சார் அழகு. ஏண்டி மானியா ஒருத்தன் இதே பாட்டை. ஆமா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு புறா தெரியும். நான் தான் தினம் துவைக்கிறேன். ஆனா ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் அவ தான் துவைச்சா சேலைவா என்னைய அன்களுக்கு எங்க நிலம் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். அவங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பயங்கர ஜோக்கா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டேன் லட்சுமி. என்னங்க வாய்ஸ் ரொம்ப தழுதலுக்குது. லட்சுமி வாமா. என்னங்க உன்னை கல்யாணம் 30 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. 30 வருஷத்துல இன்னைக்கு தாண்டி ஒரு சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும். இங்க பாருங்க, பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்க கூட சண்டை போட்ட உடனே எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க எனக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சொன்னீங்க என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோட சொன்னேன். என்ன? என் மனைவியோட சண்டை ஓட்டமா பேசுறது இல்லை. 3 வாரமா பேசுறேன். அப்படி சொல்லக்கூடாதுல போய் உடனே சம்சாரத்தில் பேச இல்லை மாப்பிள பேச அப்படின்னே. அவ பேச்சை நிறுத்தினா தாண்டா நான் பேசுறேன். இது கொஞ்சம் சுமாரான ஜோக்கு தான். போறேன் 4 உளுந்த விட ஒண்ணு 2 அதில் சுண்டலா அது கொஞ்சம் 1/2 கிலோ கட்டு. இது போண்டா 2 பார்சல் கட்டினேன். அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போறேன் மாப்பிள. ஒன்றும் வெயிட் குறையில. நீ முதல்ல 200 வச்சுட்டு போறேன்னு நிறுத்தினா சில நாயை கூட்டிட்டு வாக்கி போவாங்க. ஒருத்தர் நாயை கூட்டு வாக்கி முடியாமா? சரி மேடம் 2 வாரத்தில் 3 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. 3 கிலோவா? நாய்க்கு, அவனுக்கு இல்லை.
போட்டு நான் சொல்றேன் டாக்டர் போக அவசியமே வர டாக்டர் ஃபங்க்ஷன் என்ன வந்து பேசுறப்பாரு டாக்டர் போய் உட்கார்றான் டாக்டர் சொல்றார் டாக்டர்கிட்ட எதையுமே நீ மறைக்க கூடாது நீங்க நர்ஸை மறைக்காங்க கொஞ்சம் டென்ஷன் எடுத்துரு டாக்டர் டென்ஷன் சொல்ற கல்ங்க ஆ காட்டுங்க உடல்லாம் தெரியுது கொஞ்சம் கம்மியா காட்டுங்க பாத்தீங்களா சொல்லுங்க உட்கார வச்சுட்டு பேசுறாரு தம்பி உங்களுக்கு தொப்பை விழுந்துருச்சு எடுத்து ஓரமா போடுங்க யோ தொப்புன்னு விழலையா நான் சொல்றேன் புரியுதா டெய்லி நீ ஒரு 5 டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது ஏன் எங்க வீட்டுல 3 டம்ளர் தான் நக்கல் பண்ணிட்டே இருக்க நான் சொல்றேன் புரியுதாப்பா டாக்டர் கொஞ்சம் முறைச்சு பாருங்க டெய்லி நீ வாக்கிங் போகணும் வெறுவத்துல ஓடணும் யார் வத்துல ஓ புரியுதா நான் சொல்றது தெரியா டெய்லி நீ வாக்கிங் போகணுமியா நடந்தே வா சரி நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருங்க சார் ஆண்கள் தான் தைரியசாலினா ஒரு கை தர விடுங்க பார்க்கலாம் கேமரா விட்டுட்டு கூட கை தர கொடுக்குறாரு ஆனா தைரியசாலி பெண்கள் நாங்க தான் சார் உண்மையிலே உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமா இருக்கலாம் மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம் பெண்கள் நாங்க தான் சார் தைரியசாலி அதை விட ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இப்ப ஒரு பொண்ணு பார்க்க வரீங்க எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போவீங்க ஒரு 3 பேர் அவன் பொண்ணு பார்க்கல இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு பார்த்துட்டு போறான் சரி நிச்சயம் பண்ண எத்தனை பேர் கூட நிச்சயம் பண்றீங்க ஒரு 7 பேர் கல்யாணம் எத்தனை பேர் முன்னில கல்யாணம் பண்றீங்க ஒரு 1000 பேர் ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி எப்படி என்ன ஒண்ணு ஓடிட்டீங்க கொஞ்ச நேரத்துல அதுறதுல சோலோவா சிங்கிளா வர ஆமா சார் சிங்கிளா வர உங்களை டபுள் ஆக்குறது யாரு இதுல முதல் கை தட்டதே 80 வயசுக்காரர் தான் ஏன்னா அவர்லாம் ட்ரிபிள் ஆக்கணும் அந்த காலத்துல ஆக்கிட்டு 2 வீலர்ல இடம் இல்லாம நடந்து போயிருக்காரு இன்னைக்கு அதெல்லாம் பாடல் இந்த மேடை ரொம்ப அழகான மேடை ஏன்னு சொன்னா இசையும் நகைச்சுவை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன்னா தாலாட்டு யாருக்கா இன்னைக்கு பெண்கள் தெரியுமா கிடையாது யூடியூப் இருக்கு ஆமா அன்னைக்கெல்லாம் தாலாட்டு பாடினா உடனே குழந்தை தூங்கும் இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு 1.5 மணி நேரம் குழந்தைய தொட்டில போட்டு குழந்தை தூங்கிடுச்சு புருஷன் எழுந்திரிச்சிட்டேன் என்னடி உச்சு வெளியே உட்கார ஒன்று வாசகதை திறக்கிற 45 தெருநாய் படுத்து கிடக்கு சார் வந்து பாரு எத்தனை நாய் படுத்து கிடக்குன்னு அந்த நாயில சும்மா இருக்குல்ல இந்த நாய் குழச்சிக்கிட்டே இருக்கு உள்ள போய் பாடு அப்படி இதான் எங்க நிலைமை ஆனா உண்மையிலேயே 15 சீரியல் பாக்குறீங்க சந்தோஷம் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் சாப்பாடு போடணும் கொஞ்சம் தூங்கட்டு பாவம் ஊரா போய் உழைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லாம் வேலை செஞ்சாங்க இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்யறியோ நாங்களும் வேலை செய்யறோம் இப்போ இந்த கூட்டத்துல எங்களுடைய பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பார்க்கலாம் சார் ஒரு காலத்துல நீங்க ஆட்டோ ஓட்டணும் நீங்க மட்டும் தான் ஆட்டோ ஓட்டுவீங்க இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுனா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம் நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம் நீங்க ஃப்ளைட் ஓட்டினா அக்கா அந்த மஞ்சள் நீ ஃப்ளைட் ஓட்டுவல்லக்கா இவங்க ஃப்ளைட் ஓட்டுறதா அந்த நான் வாழ்க்கையை ஓட்டுறதே பெரும்பாடா இருக்குடி போடி நான் வேற ஃப்ளைட் ஓட்டி வேப்ப மரத்தில் மோதி கிடக்கவா தேவையில்லாம அவங்க பாட்டு உட்காந்துக்குள்ள போய் வம்புக்காமா நீங்க சொன்னீங்க சமைக்கிறோம் 3 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன பகுமானம் என்ன இந்த வீட்டுக்கு உழைக்கிறேன் கல்யாண மண்டபத்துல 2000 பேருக்கு ஒரு ஆம்பளை சமைக்கிறான் வெறும் தலப்பாயை கட்டிக்கிட்டு தொப்பையோட வெறும் மேலோட இவ்வளவு ஒரு கரண்ட் வச்சு இங்க இருந்தே குண்டான் ஒரிஜினலா கலக்கிற மாதிரியே இருக்கு திடீர்னு டைம் என்ன சாப்பாடு உப்பு இல்ல என்னது உப்பு இல்லையா என்ன சொல்றீங்க இங்கிட்டு ஒருத்தன் சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு எல்லாம் சரியா போய் பேசாம இருங்க உப்பாந்து நான் ஒத்துக்கிடுறேன் காரம் அங்க இருந்தா மிளகெல்லாம் எங்க இருந்து உனக்கு வருங்க உங்க சட்டியில சேர்த்து வந்தா பாதி ஆனா வீட்டுக்கார் தூங்கும் போது அந்த மிக்சியை போடுறது அப்பதான் படுத்துட்டான் தேங்காய்ச்சில் மூக்குல அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்கான் தூங்குறாரே தூங்கிட்டு விடலாம்ல சார் நல்லா கேள்வி பயங்கர சிரிப்பா இருக்கும் தூங்கிட்டு இருக்கேன் நடிச்சாம 2 மணிக்கு அந்த அம்மா ஓடி போய் எழுந்து வீட்டுக்காரர் பத்தரி கட்டோட விழுந்து போர்வை கிழிச்சுட்டு ஓடியாங்க என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க எங்க தூங்குறவனுக்கு எங்க தூக்கமா இதுதான் சார் பெண்களுடைய பாசம் நான் இந்த இடத்துல நிரூபிக்கிறேன் சார் கலந்த பணியில நிரூபிக்கிறேன் திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க காக்கா கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க இப்ப பாருங்க
என்ன அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? நானே பாட்டிக்கெல்லாம் 16 குழந்தை. எப்படி தாத்தா என்ன வேலை பார்த்தீங்க? எந்த வேலைக்கு போல கம்ப்ளீட்டா தான். மகிழ்ச்சியா இருக்கட்டும் சார். கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்க பார்க்கலாம். தூக்க மாட்டாங்க. ஏன்னா போய் எச்சிக்கலை குடும்பம் வைங்க. இது எதுக்கு எங்களுக்கு அம்பா? அந்த அக்கா ஊதாசல் அக்கா சாப்பிடுவாங்க சார். ஏன் எச்சத்துல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தான். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுலேயே போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். இப்போ ஒரே பாயிண்டோட சொல்லி முடிக்க போறோம். ரொம்ப நன்றி. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பாருங்க, ஆரோக்கியம்னு சொல்றாங்க. எங்க அப்பத்தாலும் இந்த சின்ன விளக்கமாறு வச்சிருக்கும், குனிஞ்சு குனிஞ்சு கூட்டும். இந்த பிள்ளை ஒரு விளக்கமாறு வச்சிருக்கும் 32 நிலத்துக்கு இங்க இருந்து கூட்டு எழுத்த விட கூட்டிக்கிட்டு கம்பி நினைச்சு 2 பக்கம் டோல் கட்டு டூலரை போட்டு நிற்காங்க ஆள் கூட. இப்போ ஒரு வேக்கங்கள் ஒரு வாங்கிருக்கு கேளுங்க, பயங்கர சரி 33,000 ரூபாய் சார். ஆமா 33,000 சிஎஸ்டி போக. அந்த வேக்கங்கள் குப்பையை புறம் கூட்டுது சார். பிளக்க சொல்லிட்டு சுவிட்சை போட்டுச்சு. 1 2 3 பாயிண்ட் சுவிட்சை போட்டுங்க குப்பை புறம் உரி. அந்த நேரம் அவங்க பெரிய வாசல்ல வந்தார். பாரதி அப்படின்னா டஸ்ன்னு வேட்டியை காணாம். நல்ல வேலைக்கு 4ல வச்சனால வேட்டியை காணாம், 8ல வச்சு அவரவே காணாம போயிருக்கு பாருங்க. அதனால எங்கள் குடும்பம் நடுத்தரவில் இருக்கிறது ஐயா. ரொம்ப அப்படி கிடையாது சார். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் மகிழ்ச்சி பீரிட்டு பொங்குது. இப்ப எனக்கு காய்ச்சல் வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாமா தான் மாத்திரை சாப்பிடுவாங்க. இப்ப எனக்கு இருமல் வச்சுக்கோங்களேன், நான் இரும்ப மாட்டேன். என் வீட்டுல என் மாமா தாங்க இருமுவார். இப்ப திடீர்னு என்னன்னு கேளுங்க சார். மழை வந்து விட்டது, நான் நினைச்சிட்டேன். ஆனா நான் தலையை தொட்ட மாட்டேங்க. வீட்டுல என் புருஷன் தான் தலையை தொட்டுவார். இது என்ன கூத்து? அப்படி இருக்கணும் சார் குடும்பம். சரி, இப்ப நீங்க கன்சீவ் வந்தா அவர் குழந்தை பெத்துக்குறாரா? இல்ல என்னன்னா சொல்றேன்னா ஒற்றுமை இருக்கணும் சார். நாங்க பாயிண்ட் சொல்லி முடிக்கிறோம். வாழ்க்கையில நீங்க நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழ, எல்லாரையும் பாராட்டும், நட்புல பெருக்கி சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி மியூசிக் வந்தாலே முடிச்சிட்டு வெளியே கிளம்புங்கடா அப்படின்னு அர்த்தம். அதையும் மீறி பேசணும்னா டம் 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 அடிக்கும். அதே மாதிரி டொம் டொம் எங்க முதுகுலே விடும். இருந்தாலும் அன்னபாரதிகள் நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. அவங்களை வாழ்த்தி ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலயே 46 விருதுகள் அவார்டு வாங்க நினைச்சாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்க கைதட்டுறது தான் எங்களுக்கு அவார்டு. ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் வைத்திருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாங்க, பணம் வச்சிருக்கவங்களா பணக்காரங்களா? எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா ஆடி கார்ல போனா அவன் பணக்காரன் இல்லைங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல யாரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பணக்காரர்கள், அவர்கள் தான் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொன்னா உண்மையிலே இந்த நேரத்துல கடவுளோட அருளால நீங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள். அதனால இந்த நிமிஷத்தை ரசியுங்கள், சிரியுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில். நன்றி. நல்ல மகிழ்ச்சியா இருங்க. சந்திப்பு